நாளின் செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இங்கே ஏனோக் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு டீட்டெயில் பார்க்குறோம். இந்த ஏனோக் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தான்? 365 வருஷம். அதில் இந்த முதல் 65 வருஷம் என்ன நடந்துச்சின்னு நமக்கு வேதம் சொல்லலை. ஆனால் 65வது வயசில் மெத்தூசலா பிறந்திருக்கிறான். அந்த மெத்தூசலாவை பெற்ற பின் அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தானா. எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்தானா? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தல்னா வாழ்தல்னு அர்த்தம். தேவனோடு அவன் இணைந்து இசைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த தமிழ்லையே எளிமையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். ஆங்கிலத்தில் ஏனோக் வாக்ட் வித் காட், அதாவது தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். என்ன, அதாவது தேவனும் ஏனோக்கும் அப்படி ஒரு உறவுல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அதுக்காக அவன் சன்னியாசி கிடையாது, சாமியார் கிடையாது. வேதம் சொல்லுது, அவன் சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தான், வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தான், தலைப்பிரசவம் பார்த்து கொடுத்தான். புரியுதா? பேர பிள்ளைகளை தூக்கி வளர்த்தான். தேவனோடு வாழ்றான். தனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறான். அப்படியே தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அடுத்த வசனம் சொல்லுது, அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அப்படியே தேவனோடு வாழ்ந்து தேவனோடு மகிமையில் அவன் சேர்ந்து விட்டான். இந்த உலகத்தில் தேவனோடு வாழ்கிறது ரொம்ப அற்புதமான இனிமையான ஒரு அனுபவம். பரலோகத்தில் அவர் கூட தான் போய் வாழ போகிறோம். அதில் ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாதுங்க. அதில் என்ன பெரிய சிறப்பு இருக்குது? அங்கே அவரோட தான் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். ஏன்னா அங்கே அவரோடு இருக்கிறதுக்கு எந்த போராட்டமும் நமக்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. அங்கே நாமும் அவரும் அப்படி ஒன்றோடு ஒன்றாக இருக்க போகிறோம். நான் உன்னத பாட்டில் பார்க்குறோம்ல, அவருடைய இடது கை தலையின் கீழ் இருக்கும், அவர் தம்முடைய வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்வார். அந்த அளவுக்கு நாமும் தேவனும் அங்கே நெருக்கமாக இருக்க போகிறோம், இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மையும் தேவனையும் சேர விடாமல் எவ்வளவு ஆவிகள் போராடுகிறது. ஆவிகள், பாவிகள். அந்த போராட்டத்திலெல்லாம் ஜெயம் எடுத்து நம்ம கர்த்தரோட நடக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். ஆமாம், இங்கே வாங்கப்பா. இப்போ வேதத்தில் என்ன போட்டிருக்கு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்துன்னு போட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு எளிமையான மொழிபெயர்ப்பில் என்ன சொன்னேன்? ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். சரி, இப்போ என்னுடைய காரியம் என்ன? என்னுடைய காரியம் என்ன? உன் பேர் என்னன்னு தெரியல அவங்களுக்கு, அதனால் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேர் அமர்நாத், சரியா? இப்போ என்னுடைய காரியம் என்ன? செல்வின் அமர்நாத்தோடு நடந்து கொண்டிருந்தார். புரியுதா? ஆமாம். போ உட்காருங்க. இங்கே வாங்க. இவர் பேர் ஹரிபாலன். என்ன இப்போ என்னுடைய காரியம் என்ன? சரியா? ஹரிபாலனோடு நடந்து கொண்டிருந்தார். சரி, போயிட்டா. இப்போ என்னுடைய காரியம் என்ன?
புரியுதா? இப்ப என்னுடைய காரியம் என்ன? செல்வின் வேதத்தோடு நடந்து கொண்டிருந்தார். கவனிங்க, அக்கேஷனலாக நம்ம செய்கிற விஷயமெல்லாம் நமக்கு அடையாளமாக போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளும் தான் வேதத்தோட சர்ச்சுக்கு வரோம். நம்மளை வேதத்தோடு நடக்கிறான்னா சொல்ல முடியும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை தூக்கிட்டு போவார்ப்பா, மற்ற நாள்லாம். ஸோ எந்த ஒரு காரியத்தை அதிகமாய் செய்கிறோமோ அது நமக்கு அடையாளமாய் மாறும். இப்போ நான் அமர்நாத்தோட இப்படி போயிட்டு வர்றதெல்லாம் நீங்கள் என் வாழ்க்கை குறிப்பில் எழுத மாட்டீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் எப்போ என்னைய பார்த்தாலும் அமர்நாத் கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை குறிப்பில் என்ன எழுதுவீங்க? அவர் அமர்நாத்தோட இருந்தார். புரியுதா? அது மாதிரி தான் நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் கூட நோவாவை பற்றி பார்க்க முடியும். 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. கிருபை கிடைத்தது, இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் பாவத்தோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாங்க, பலவிதமான உல்லாசங்களோடு சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாட்டிலும் கையுமா சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறான், நிறைய பேர் பல காரியங்களோடு சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நோவா தேவனோடு. ஆனால் அவனுக்கு மனைவி இருந்துச்சு, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, வேலை இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு, ஏன்னா அவனுக்குன்னு சில பொறுப்புகள் இருந்துச்சு, பதவிகள் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு காரியத்தை நாம் அதிகமாய் செய்கிறத இந்த உலகம் பார்க்குதோ அதுதான் நமக்கு அடையாளமாய் மாறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஏனோக்கு, இந்த நோவாலாம் அவங்க மனுஷர்களோட சஞ்சரித்ததை விட அதிகமாய் யாரோடு சஞ்சரித்தார்கள்? இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை குறிப்பு என்ன? என்ன? நம்ம மனுஷர்களோட சஞ்சரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆதாயம்? பிரச்சனை தான், சண்டை, தேவையில்லாத குளறுபடிகள், குழப்பங்கள், போட்டி, பொறாமை. சரி, பாவத்தோடு சஞ்சரிக்கிறதுனால ஏதாவது ஆதாயம் இருக்கா? இல்லை. பாவத்தின் சம்பளம் குடிக்கிறவனுக்கு ஈரல் கெட்டு போகுது, ஓவரா சாப்பிட்றவனுக்கு குடல் வெந்து போகுது, அப்புறம் எல்லா பாவத்துக்கும் விளைவுகள் உண்டுங்க. ஆனா யோசித்து பாருங்க, தேவனோடு ஒருத்தன் சஞ்சரிக்கிறான், தேவனோடு ஒருத்தன் வாழ்றான்னா எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தெரியுமா? வேதம் முழுவதும் தேவனோடு சஞ்சரித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் ஏராளம் இருக்கிறது. இப்ப தானியேல் எடுத்துக்கோங்களேன், அவன் இடைவிடாமல் தேவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா? இத்தனைக்கும் அவன் யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். 127 தேசங்களுக்கு அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்ப அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு பொறுப்பு இருக்கும். ஆனால் அவன் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறான்? தனக்கு தானே அவன் போட்டுக்கல பிராக்கெட்ல இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். தரியு ராஜா சொல்றாரு, ரட்சிக்கப்படாத ஒரு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அப்ப இவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன்யா அப்படின்னு சொல்லப்படும் அளவுக்கு அவன் அடையாளப்படுத்தப்பட்டான் என்றால் என்ன காரணம்? அவன் அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவன். புரியுதா? அதனால இன்னைக்கு ஆண்டவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, அதிகமாய் கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரோட உறவாட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிகமாய் கர்த்தரோடு உறவாட வேண்டும். அதிகமாய் கர்த்தரோடு நடக்கணும். மனுஷரோடு நடக்கிறத விட கர்த்தரோடு அதிகமா நடக்கணும். மனுஷர்ட்ட சஞ்சரிக்கிறத விட கர்த்தர்ட்ட அதிகமா சஞ்சரிக்கணும். மனுஷர்ட்ட பழகிறத விட அதிகமாய் கர்த்தரோடு பழகணும். அப்ப நம்ம வாழ்க்கை குறிப்புல இவர் மனுஷரோட சஞ்சரித்தார்னு
எழுதப்பட்டிருக்க கூடாது, தேவனோடு சஞ்சரித்தார்னு எழுதப்பட்டிருக்கணும். இவர் பாவத்தோடு சஞ்சரித்தார்னு எழுதப்பட்டிருக்க கூடாது, இவர் தேவனோடு சஞ்சரித்தார்னு எழுதப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி? இருக்கட்டும் பாஸ்டர், ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதாதா? அவன் கட்டின பேழையில் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? ஏறிக்கிடுவோம். அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் எவ்வளோ இனிமையானவன், எவ்வளோ பெரிய தேவனுங்க. கவனிங்க, நிறைய நேரம் நம்ம சத்தியம் தானே நம்மளை விடுதலை ஆகும். நிறைய நேரம் சத்தியம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வழங்க மாட்டேங்குது. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது வேற. எல்லாருக்குமே கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. ஆண்டவரே என் கூட இருங்கன்னுலாம் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா இங்க கர்த்தர் ஏனோக்கோடு நடந்தார் அப்படின்னா இருக்கு. ஏனோக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது, பாத்தீங்களா? பெரிய வித்தியாசம். அப்ப ஏனோக்கு ஆண்டவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஏனோக்கு ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்றான். இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் பெரியவர். என்ன சொல்றீங்க? அவருக்கு நம்மளை காக்கிற பொறுப்பெல்லாம் இருக்குதுங்க. அவர் தான் இரவும் பகலும் கண்மணி போல நம்மளை என்ன செய்யறாரு? காக்கிறாரு, நடத்துறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, எல்லாம் ஓகே. புரியுதா? ஆனா நம்ம அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ பெருக்கிறோமா? நான் பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து டெல்லியில் ஒரு இடத்துல படித்தேன். அது பிரம்மாண்டமான காலேஜ். அப்போ செகண்ட் இயரில் ஒரு பிரதர் படிக்கிறாரு. அவர் பேர் ராஜாதாஸ். அவர் என்னை விட ஒரு 2 வருஷம் சீனியராக இருப்பார். ஆனால் அப்பவே 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து பெரிய ட்ரம்மர். அப்பவே இளையராஜா டீம்ல வாசிக்கிறவர் அவர். அதனால அவருக்கு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து ட்ரம்ஸை முறையாக கற்ற. அப்போல்லாம் அந்த மேனுவல் ட்ரம்ஸ் தான். ஆனால் அவங்க அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்ட சகோதரி. அதனால இவரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இவரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஊழியத்துக்குன்னு படிக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படி வாசிப்பார், ட்ரம்மு ஸ்டைலாக வாசிப்பார், ரொம்ப இனிமையாக வாசிப்பார். அன்னைக்கு அவர் வாசிக்கிறாருனாலே காலேஜே களகட்டம். எங்கள் கல்லூரியில் அவர் ஒரு செலிபிரிட்டி பிளேயர். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உண்டு. ஆளும் பார்த்தீங்கன்னா அட்டாசமாக இருப்பார், ஹிந்தி ஸ்டார் மாதிரி இருப்பார். நல்லா உயர்த்தி சீவி நல்லா இன் பண்ணி நல்லா அப்படி வருவார். தமிழ்நாட்டுக்காரர் தான், சென்னைக்காரர் தான். அப்படி ஆமாம், எல்லாம் ராஜாதாஸ் ராஜாதாஸ் ராஜாதாஸ்னு அப்படி புகழ் கொடியில் பறந்துக்கிட்டு இருந்தார். அப்போ என் கிளாஸில் ஒரு பையன், நாங்கள் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். என் கிளாஸில் ஒரு பையன், அது எங்கள் கிளாஸில் ஒரு 50 பேர், 50 ஸ்டூடெண்ட் உண்டு. கல்லூரியில் 1000 பேருக்கு மேலே உண்டு. அந்த கல்லூரியில் என் கிளாஸில் 50 பேர். அதில் ஒருத்தன், அதில் நிறையா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3-4 பசங்க இருப்போம். அதில் ஒரு பையன், அவன் அந்த ராஜாதாஸுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். எந்நேரமும் ராஜாதாஸ் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பான். நமக்கு வயிறு என்ன செய்யுது, எரியுது. யோசித்து பாருங்க, ஒருத்தர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆள், ஒரு பெரிய ஆள்னா அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம்ல. பா, ஒரு விருப்பம் தான். ஆனால் நான் வந்து ஒரு மாதிரி ரிசர்வ்டான ஆள். யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், பழகிற மாட்டேன். அப்புறம் நமக்கு நம்மளை எவன் ஃப்ரெண்டாக வச்சுக்கிடுவான். இப்போ செகண்ட் செமஸ்டர் வரும்போது தற்செயலாக ஒரு பாட்டுக்கு நான் கீபோர்ட் ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்தது, அவர் ட்ரம்ஸ் ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்தியா முழுசு வர்றாங்கன்னா எவ்வளோ பேர் வருவான் என்ன. ஆனால் அந்த டைம் அப்படி ஒரு வாய்ப்பு உண்டான போது நாங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் பழகிக்கிட்டோம். பழகும்போது எங்களுக்குள்ள ஒரு அவரும் நல்ல தேவ மனுஷன். அந்த விதத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் பழகினோம், பேசினோம். அப்படியே
ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் கூடி. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் கல்லூரி முடிக்கிற வரைக்கும். ஆமாம், முடிஞ்சு வரும்போது கூட அவர் வீட்டில் தான் சாப்பாடு கொடுத்து அனுப்புனார் சென்னையில் இறங்கி. ஆமாம், அப்படி நண்பர்கள் ஆகிட்டோம் பாருங்க. அப்படி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆள் கூட நம்ம பழகணும். அதாவது பழகும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு கிடைக்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாங்க. அப்படி தேவனோட ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறாரு, நோவா வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டாராம். யாக்கோபு 2:23 சொல்லி இருக்குது, ஃப்ரெண்ட் ஆஃப் காட். யாரோ இந்த மாதிரி நம்ம சிலருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றதே எவ்வளோ பெருசா நினைக்கிறோம். ஆனா ஆபிரகாம் என்னவா? ஃப்ரெண்ட் ஆஃப் காட். பாருங்க, நான் சொன்னேன்ல, தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். அவ்வளவு தேவனுக்கு நெருக்கமாக இருந்ததுனால சிங்கங்கள் என்ன செய்யல, அவனை சேதப்படுத்தலைங்க. எப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் பாருங்களேன். பவுல விரியன் என்ன செய்யுது, கடிச்சு தொங்குது. அவன் உதறி போட்டு ஒரு தீங்கும். அந்த தேவனோட அப்படி நெருங்கும் போது நமக்கு இருக்கிற அந்த பவரை பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம லைஃப் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு பாருங்க. நான் எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு போயிடுறேன். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். நீ நல்லவன் சொல்லிட்டு இருக்க, ஆனா உன் ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறானே. உன் ஃப்ரெண்டு கடன்காரனா இருந்தா நம்ம பணக்காரனாவா இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு நல்லா படிச்சா நமக்கு சொல்லி தருவான், நம்மளையும் படிக்க என்ன செய்வான், மோட்டிவேட் பண்ணுவான். தேவனே நம்முடைய ஃப்ரெண்டா இருந்தா உங்க லைஃப் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தெருவில் இருக்கிறவன் எல்லாம் கும்பிடுவான். ஏய், இவன் சாதாரணமான ஆள் கிடையாதுயா. யாருக்கு ஃப்ரெண்டு? பாருங்க, பேதுரு கடல் மேல நடந்தானாங்க. நமக்கு தரை மேல நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவன் எதுல நடந்திருக்கான்? தண்ணியில நடந்திருக்காங்க. How is it possible? ஒரு 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 உலகத்தின் விதியில நம்ம தண்ணியில் நிக்க முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. ஆனா எப்படி இந்த உலகம் பேதுருவுக்கு சாதகமா இயங்குது பாருங்க. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நில்லுன்னாரா, பக்கத்துல பார்த்து எப்படிரா அப்படி கேளுங்க. புரியுதா? எப்படிரா, எப்படி எப்படி இவங்கெல்லாம் யாரோட நெருங்கி இருந்தாங்க? கடவுளோட, தேவனோட நெருங்கி இருந்ததுனால அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் அவங்களுக்கு இருந்து. எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி? இதெல்லாம் ஆண்டவர் வந்து இன்ஃபர்மேஷனா வைக்கலங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷனா எழுதி வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த யோவான்னு ஒருத்தன் இயேசுவின் மார்பிளையே சாஞ்சிருந்தானா. பைபிளையும் போட்டிருக்கு, இயேசுவுக்கு அன்பான சீஷன். அவனை சுவிசேஷத்து நிமித்தம் நீரோ மன்னன், ரொம்ப மோசமான ஆளு, என்ன கொப்பரையில போட்டிருக்காங்க வறுத்து எடுக்கிறதுக்காக. அன்னைக்கு என்ன கறிகிரி கிடைக்கலையோ என்னமோ தெரில, இவனை சமைச்சிடலான்னு என்ன செஞ்சிருக்கான், என்ன அவன் உள்ள இறங்கி ஆயில் பாத் எடுத்திருந்திருக்கான். என்ன கொதிக்கிற என்ன சட்டியில போட்டா என்ன ஆகணும், ஃப்ரை ஆகணும்ல. அவன் ஆயில் பாத் பண்றான். கொல்லவே முடியாதுன்ட்டு தான் அதுக்கப்புறம் நாடு கடத்தினாங்க. அப்ப தேவனோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை நம்மளை எப்படி உயர்த்துதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு விரும்புறீங்க? ஏனோக்குக்கு 65 வருஷம் என்ன ஆச்சோ தெரில, ஆனா அதுக்கப்புறம் அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு போகுது? இன்னிலிருந்து தேவனோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவனோடு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ரைட்டு, நடந்துருவோம். இப்போ அமர்நாத் கூட நடக்கிறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எப்படி? அமர்நாத் இங்கே இருந்தார்,
அமர்நாத் இந்த ஆராதனையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி அமர்நாத்தை கூப்பிட்டு நடக்க? போன ஆராதனையில் நெகேமியா கூட நடந்தேன், இந்த ஆராதனையில் நெகேமியா. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். ஏசுநாதர் கூட எப்படி? ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு டைட்டில் என்னது? ஆவியான தேவனோடு உறவாடுவது எப்படி. கவனிங்க, நான் சொன்னேன்ல, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே கூட முகமுகமாய் பேசினன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் மாம்சத்தில் இருந்த ஒரு உருவத்தோடு உறவாடினாங்கன்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினச்சிக்கிற வேண்டாம். அவர்களும் ஆவியான தேவனோடு தான் என்ன செஞ்சாங்க? உறவாடினாங்க. அவர்களும் காணக்கூடாத ஒரு தெய்வத்தோடு தான் என்ன செஞ்சாங்க? முகமுகமாய் பேசினான்னு ஒன்று இப்படி மூஞ்ச கொடுத்து பேசினான்னு கணக்கு கிடையாது. எனக்கு உங்களை காட்டுங்கிறான் மோசே. அதுக்கே என்ன சொல்லிவிட்டாரு? என்னைய பார்த்துட்டு ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது, உயிரோடு ஒன்று அவனா சித்தரணும், இல்லை நான் கொன்றுவேன். ஏன்னா அதுதான் புரோட்டோகால். நான் தேவன், காணக்கூடாதவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் முகமுகமாக பேசியிருப்பாராக்கும். ஸோ என்ன ஐடியானா அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? மற்றபடி அவர்களும் ஆவியான தேவன் தான். அவர் மாம்சத்தில் வந்தப்போ ஒரு 3.5 வருஷம் கொஞ்சம் பேர் ஒட்டிக்கிட்டாங்க. அவங்க மட்டும்தான் மாம்சத்தில் இருந்த இயேசுவோடு கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க? உறவாடினாங்க. அதுலேயும் மாம்சத்தில் இருந்த உறவாடிடலான்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான் 30 வெள்ளி காசுக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம், கொஞ்சம் பேர் இவர் கூடலாம் காலத்தை என்ன செய்ய முடியாது, கடத்த முடியாதுன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் இப்போ அவர் மாம்சத்தில் இருக்கிற ஆவியில் இருக்காங்க, பிரச்சனை கிடையாது. உறவாடணும், அதான் பிரச்சனை. அப்போ ஆவியாக இருக்கிற தேவனோடு உறவாடுவது எப்படி? ஒரு 6 காரியங்களை சொல்ல போகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, அதிகாலை ஜெபம். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணா நீங்கள் ஆவியான தேவனோடு என்ன செய்றீங்க? உறவாடுறீங்க. கவனிங்க, தேவனை நம்மளால் பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த டைமில் எழும்பி நீ ஜெபம் பண்ணு, நீ என்னைய கண்டடைவாய்ங்கிறாரு. கண்டடைவாயின்னொன்னே நமக்கு அவர் காட்சி தர மாட்டார். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அது அர்த்தம் உள்ளதா என்ன செய்யும், இருக்கும். ஏன்னா என்னை கண்டடைவாயின்னு அவர் சொன்னார்னா அது சத்தியம்தான். நான் சும்மா சொன்னேன்னு என்ன செய்ய மாட்டார். அவரை கண்டு அடைகிற திருப்தி நமக்கு என்ன செய்யும், இருக்குங்க. அதுதான் நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம். வாசிப்போமா? 8:17 பாருங்க. என்னை சிநேகிக்கிறவரில் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைதல். அப்படின்னோடனே நம்ம காலையில் எழுந்து ஜெபம் பண்ணோடனே அவர் ஒரு உருவமாக வந்து நமக்கு முன்னாடி நிற்கிறது கிடையாது. ஆனால் கண்டு அடைகிற அந்த திருப்தி நமக்கு என்ன செய்யும், இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையிலேயே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அப்ப காலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தேவனை கண்டடைகிற திருப்தி என்ன செய்யும், இருக்கும். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? எப்பா, என்னைய சிநேகிக்கிறவன் என்ன செய்வான், என்னைய தேடி வருவான். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்கள் நாளை காலைல எந்திரிங்க, நான் நம்புகிறேன். சும்மா நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நல்லா போய் சொல்வேன் ஐயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அதிகாலைங்கிறார்ல, உங்கள் தூக்கத்தை கெடுக்கணும்னு அவருக்கு என்ன எதுவும் வேண்டுதலா? இல்லைங்க. அதாவதுங்க, அதுதான் எந்த தொல்லையும் இல்லாத ஒரு நேரம். புரியுதா? நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சிறப்பான நேரம் எது? அதிகாலை. ஆமாம், எந்த தொல்லையும் கிடையாது, எந்த ஃபோன் கால்ஸும் என்ன செய்யாது, வராது. ரொம்ப அமைதியான நிசப்தமான நேரம். நம்மளும் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஃபுல் எனர்ஜியாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். புரியுதா? அதனால தான் ஆண்டவர் அந்த நேரத்தை என்ன செய்யறாரு, செலக்ட் பண்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதுதான் ரொம்ப நல்லா தூங்குற நேரம்னு நினைக்கிறோம்.
ஏன்னா ஆமாம், அப்படி கிடையாது. அப்படி யாராவது நினச்சிங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கோங்க கும்பிட்ட. அப்போ நைட்டு தூங்குறதெல்லாம் என்னது? இப்போ நைட்டெல்லாம் தூங்காத தூக்கத்தை 5 மணிக்கு தூங்க போகிற, அதான் தூங்கிட்டீல. 5 மணிக்கு தூங்கித்தான் ரிஃப்ரெஷ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 5 மணிங்கிறது நம்ம எழும்புற நேரம், செபிக்கிற நேரம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் தூங்குறதே 12-1 ஆயிரம்னு. நீ எல்லாம் 3 கொட்டு போட்டுக்கணும் தலையில். பிதாவுக்கு ஒரு கொட்டு, குமாரனுக்கு ஒரு கொட்டு, பரிசுத்த ஆவியான கொட்டு, எனக்கு ஒரு கொட்டு போட்டுக்கோ. உன்னை யார் 12-1க்கு தூங்க சொன்னது? எப்போ இருட்டுது? 6 மணி 7 மணிக்கு இருட்டிடுதுல. ஏன் இருட்டுது? நீ தூங்கணும் தானே. நீ செல்ஃபோனை வச்சுக்கிட்டு யார் ஒன்று 9 மணி அல்லது 10 மணி கண்டிப்பாக தூங்கணும். காலையில் என்ன செய்யணும்? எழும்பணும். கர்த்தரை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்லங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை தேடினா, இப்போ உன்னத பாட்டில் ரொம்ப அழகாக சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். உன்னத பாட்டு 5:2 பாருங்க. பார்க்குறீங்களா? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ. அதாவது நாளைக்கு காலையில் ஆண்டவரை எந்திரிச்சு தேடணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே படுத்தாலே நம்ம இருதயம் என்ன செய்யும்? ஆமாங்க, அலாரமே அடிக்க வேண்டியதில்லை, கரெக்டாக உங்களுக்கு முழிப்பு தட்டும். ஐயா நம்மளை பார்க்கறதுக்கு எப்ப இருந்து வெயிட்டிங்? ஹோல் நைட்டுங்க. கொஞ்சம் யோசிங்க. இவ்வளோ அழகா வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க பாருங்களேன். என் தலை பனியினாலும் என் தலைமுடி இரவில் பெய்யும். இப்போ நைட்டெல்லாம் அவர் வெயிட் பண்ணி உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு இருந்தா, நீங்க உங்களை டைட் பண்ணி தூங்குனா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிற ஆள் தலையை கொட்டுங்க. அவனிங்க அதிகாலை ஜெபம்ங்கிறது விருப்ப செயல் கிடையாது. அது ஒரு கண்டிப்பா நம்ம கர்த்தரை சந்திக்க வேண்டிய வேலை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா. சரி, இப்போ நம்மால் என்ன சொல்லுது பாருங்களேன். நம்மால் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு, நான் வெயிட் பண்றேன், கதவை தர அப்படின்னா, என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும். அதாவது சாக்கு போக்கு. காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்னது? சாக்கு போக்கு. நைட்டு லேட்டாக தூங்கினேன், நடராத்திரி 1க்கு வருதுன்னு 2 தடவை எந்திரிச்சேன். உன்னை யார் எந்திரிக்க சொன்னது? நைட்டு கொசுக்கடி, சரியாகவே என்ன செய்யலை, தூங்கலை. என் வீட்டுக்காரர் கொரட்டை விடுறாரு, தூங்கவே இல்லை. என் பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு, தூங்கவே இல்லை. ஏங்க சாக்கு போக்கெல்லாம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிற சோம்பேறி சாக்கு. அதுக்கு பேர் என்னது? சோம்பேறி சாக்கு. அது மாதிரி இவ்வளோ என்ன செய்கிறா, ஒரு சில விஷயங்களை சொல்கிறா. இப்போ பாருங்க, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம். அதாவது ஐயா இன்னும் எழும்பலை. அவர் எழுப்பினாரு 4:45 எழும்பலை. ஆனால் 5 மணிலேருந்து உள்ள மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? எழும்பணும், செபிக்கணும், எழும்பணும், இது திங்கக்கிழமை மட்டும் இந்த போராட்டம் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உண்டான ஒரு எழுப்புதல்ல, திங்கக்கிழமை மட்டும் எழும்பணும், செபிக்கணும், எழும்பணும். உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பொங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த அக்கா என்ன செய்ய மாட்டேங்கி, எழும்ப மாட்டேங்கி. 5:45 அக்கா என்ன செஞ்சிருக்கு? அந்த 3/4 நேரம் போராட்டத்துக்கு அப்புறம், 1 மணி நேரம் கூட சொல்லலாம், ஏன்னா அவர் 4:45 வந்து தட்டிட்டாரு. அதனால வந்து அப்புறம் எந்திரிச்சு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு 6வது வசனம். ஏன் 6வது வசனம்? இப்ப மணி என்னாச்சு? 6 ஆச்சு. புரியுதா? 5:45 நேசருக்கு கதவை திறக்க எழுந்தேன். நோட் த பாயிண்ட். கதவை திறக்கல, 5:45 கதவை திறக்க எழுந்தேன். எப்பதான் திறந்தேன்? 6 மணிக்கு திறந்தேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வசனத்தை முதற்கொண்டு கரெக்டா எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்களேன். 6 மணிக்கு எழுந்து 6வது வசனத்துல, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். என்ன போயிட்டாரு? ஆமா, பால்காரன் வந்துட்டான்ல.
பால்காரன் வந்துட்டான், மீன்காரன் வந்துட்டான், கீரை 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 அரைக்கீரை பொன்னாங்கினி கீரை வந்துட்டான். அப்புறம் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை? நீ நாப்பில் என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு பாலை காய்க்க வேண்டியது, டீயை போட வேண்டியது, கீரையை நறுக்க வேண்டியது, காய்கறி வெட்ட வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது. 6 மணி என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போற. அன்னைக்கு முழுசு எப்படிதான் இருக்கும்? ஒரு மாதிரி கேராத்தான். நமக்கு என்னன்னா நம்ம எப்படி நம்மளோட உள்ளத்தை ஆத்திக்கிடுவோம் தெரியுமா? இன்னைக்கு பரீட்சை இருக்கு, நல்லா தூங்கி எந்திரிச்சிருவோம், அப்படின்னா தான் நம்ம உற்சாகமா இருக்க முடியும்னு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க அப்படி நல்லா தூங்கி எந்திரிங்க, அன்னைக்கு முழுசும் எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரி டயர்டாகவே தான் இருக்கும். உண்மை அதுதாங்க. இந்த நல்லா தூங்குறதுன்னு இருக்குல்ல, அது சரியான விஷயமே கிடையாது. நேரத்துக்கு தூங்கணும். புரியுதா? எழும்ப வேண்டிய நேரம் நமக்கா எழும்பலாம் முடியாது. நமக்குள்ளெல்லாம் எழுப்புதலே இல்லையே. நம்மளால என்ன செய்ய மாட்டோம், வேற வழி இல்லாம தானே எழும்புறீங்க. அதனால நல்லா உற்சாகமாகி நம்மளா எழும்புவோம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம தான் என்ன செய்யணும்? எழும்பணும். எத்தனை மணிக்கு? 4:45 5க்குள்ள. 4:45 அவர் கை தட்டுவார். அட்லீஸ்ட் 5 நிமிஷத்துலேயே என்ன செய்யணும்? சரி, இப்போ அடுத்து பாருங்க, இன்னும் முடியலை கதை. அவரை தேடினேன், அவரை என்ன இன்னைக்கு பரீட்சை வேற இருக்குது, அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம்னு தேடினா அவர் என்ன செய்யலை, அன்னைக்கு காணவில்லை. அப்புறம் அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு அன்னைக்கு கடன்காரனுக்கு வேற காசு கொடுக்கணும், அதெல்லாம் கேட்கணும்ட்டு தான் அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ணணும்னு பிளானு. ஆனால் ஜோம் பண்ணலையா? இன்னைக்கு கடன்காரனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். போதா குறைக்கு நகரத்தில் திரிகிற காவலர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை முடிஞ்சு வச்சா. காலையில் ஜோம் பண்ணலன்னா அன்னைக்கு எல்லாம் வந்துட்டு என்ன வாங்க வேண்டிதான்? அடி. புருஷன்ட்ட அடி, பிள்ளைகள்கிட்ட அடி, மாமியார்ட்ட அடி, மருமகள்கிட்ட அடி, திட்டு வசவு. போதா குறைக்கு நகரத்தின் காவலர்கள் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு ஃபைனை போடுறான். ஹெல்மெட் இல்லைன்னு ஃபைனை போடுறான். இந்த முக்கில் ஃபைனை போட்டிருப்பான், அடுத்த முக்கிலையும் ஃபைனை போடுறான். கவனிங்க, அதிகாலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போலீஸ் கண்களையும் கர்த்தர் உங்களுக்காக குருடாக்கி விடுவார். நீங்கள் ஜென்டில் மேனாக டன்னு போகலாம். எதுக்கு ஒளிஞ்சு போகணும்? நீங்கள் அதிகாலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணிங்கன்னா உங்கள் கடன்காரன் கண்ணை கர்த்தரே குருடாக்கி விடுவார். நீங்கள் கடன்காரனுக்கு முன்னாடியே போய் சார் வணக்கம் அப்படின்ட்டு போயிடலாம். அவனும் வணக்கம் சார் அப்படின்மா. எதுக்கு அவனுக்கு ஒளிஞ்சு போகணும்? நல்லா ஜோம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர் வாத்தியார்கிட்ட தைரியமாக போய் சார் எதுக்கு ஒளிஞ்சு போனோம்? பாருங்க, ஏன் நகரத்தின் காவலர்கள் பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க? அக்கா காலில் என்ன செய்யலை? யார் இந்த அக்கா? இந்த மக்கா தான், நம்ம தான் அந்த அக்கா. என்ன செய்ய போறீங்க? காலையிலே எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நல்லா பாட்டு பாடி 1-2 சங்கீதங்களை வாசித்து ஏன்னா நல்லா ஜோம் பண்ணுங்க, கர்த்தரை நல்லா துதிங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த ஜோம் போய் நான் டீ போட்டு குடிக்க போகிறேன், இன்னைக்கு காலையில் இது சமைக்க போகிறேன், வேலைக்கு கிளம்ப போகிறேன், இன்றைக்கி என்னென்ன பார்ட்டிஸை பார்க்கணும், என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்கிறேன், இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீஸு கட்ட வேண்டியது இருக்குது, பில்ஸ் பெண்டிங் இருக்குது, ஆண்டவரே இவ்வளோ தேவை இருக்குது, இந்தந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய வேண்டியது இருக்குது, இந்தந்த ஆட்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது, பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை, வீட்டுக்காரருக்கு இந்த பிரச்சனை, எல்லாம் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. தெரியுமா? ஒப்பிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒப்பிச்சிருக்கீங்களா? 1 1 2 2 3 3 1 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15 ஒப்பிச்சிருக்கீங்களா? அது மாதிரி என்ன செய்யணுமா? ஒப்பிக்கணுமா? உங்களுக்கு புரியுதா? சத்தியம் புரியுதா? ஒப்பிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இன்னைக்கு போகிறேன், வரேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதை செய்ய போகிறேன். ஒப்பி. உன் வழிகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்படி தேவையில்லாமல் நகரத்தின் காவலர்கிட்ட அடி வாங்கி தெரியணுமா? என்னைக்கோ ஒரு நாள் எழும்புறதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுதா? அப்புறம் நீ செவ்வாய்க்கிழமை எழும்புனா செவ்வாய்க்கிழமை போலீஸ்ட்டு அடி வாங்குவேன், புதன்கிழமை எழும்புனா ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட்டுக்கு வாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். புரியுதா? உங்கள் ஏரியாவில்
அதிகாலையில் உங்கள் சத்தம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முடியும் போது உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இவன் தேவனோடு சஞ்சரித்தவன், இவள் தேவனோடு சஞ்சரித்தவள். ரெண்டாவது விஷயம் வேத வாசிப்பு. ஆவியா இருக்கிறார் கர்த்தர், அவரை நீங்க பார்க்க முடியாது. என்ன அப்ப அவரோட எப்படிங்க உறவாட முடியும்? எப்படி அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு பாருங்க எவ்வளோ அழகா எழுதியே கொடுத்துட்டார் அவருடைய வார்த்தையை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அவருடைய சத்தத்தை தான் கேட்டாங்க. அவர் எப்போ பேசுவார் நமக்கு என்ன தெரியும்? ஆனால் இப்போ வார்த்தை இருக்குது. அல்லேலூயா, வார்த்தை இருக்குது. எப்பெல்லாம் அவரோடு உறவாடணுமோ நம்ம என்ன செய்யலாம்? வாசித்தாலே போதும். அவரோடு உறவாடுகிறோம், ஆவியான தேவனோடு உறவாடுகிறோம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? ஆமாம், நான் பைபிள் காலேஜுக்கு 12th முடித்த உடனே டெல்லிக்கு போயிட்டேன். அந்த நாட்களில் பாஸ்டர் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் சிங்கப்பூருக்கு பைபிள் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் 4-5 பேர்கிட்ட. கடைசியில் அந்த நாட்களில் அந்த விசா பாஸ்போர்ட் ப்ராசஸ்லாம் ரொம்ப டஃப்பு. ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸே திருச்சியில் தான் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் சரியாக அமையலை. நான் அந்த காலத்தில் நல்ல விவரங்களும் எனக்கு தெரியலை. இப்போ மாதிரி இன்டர்நெட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஆக 11th முடிஞ்சு 12th வந்துருச்சு. எப்படியும் சிங்கப்பூர் போக மாட்டோங்கிறது மட்டும் உறுதியாகி போச்சு. இப்போ எல்லாம் ஒன்று சிங்கப்பூர் போவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம பாட்டுக்கு எங்கிட்டாவது போய்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் வெக்கமாகி போயிருமென்ட்டு சோமனிக்கிட்டே இருந்தேன். அந்நேரம் ஒரு பிரதரை பார்த்தேன். எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் டெல்லியில் படிக்கிறேன்னாரு. காலேஜை பற்றி ரொம்ப பெருசாக வேற சொன்னாரா. அப்போ சம்திங் இஸ் பெட்டர் ஃபார் நத்திங். நம்ம டெல்லி போகணும்னா அதுவே பெரிய விஷயம்டா அன்னைக்கு அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நானே அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு காலிங் கார்டு வந்துருச்சு. அப்போ டெல்லி போகிறேன் அப்படின்னு ஒரு பரவசத்தில் போயாச்சு. அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். வீட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. இங்கேருந்து கொயிலோன் மேலில் அங்கே போனோம், சென்னை போய் இறங்கி அப்புறம் அன்னைக்கு இது காலைல 6-6:30 போயிடும். நைட்டுக்கு தான் ட்ரெயின். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் இறங்கினா அதில் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணி போவோம். டெல்லிக்கு போகிறோம் ஏன்னா. ஆமாம், போய் 2-3 நாள் கழித்து வீட்டு நினைவு வந்துருச்சு. சின்ன வயசு தானே. ஐயோ, அதில் வாடி வதங்கி அப்படி ரொம்ப சோகத்தின் உச்சங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான அனுபவம். ஃபோன் கிடையாது அப்போ. இந்த டயலர் ஃபோன்னா இந்த எஸ்டிடி பூத் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் பேசுகிற அந்த சிஸ்டம் தான். எனக்கு அது காசுக்கு பண்ணுறது கூட தெரில. முத போனப்ப ஒரு பூத்துக்குள்ளே அனுப்பி விட்டு பூட்டிட்டாங்க. நம்பரை போட்டு பண்ணுறான்னாங்க. நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டேன். ஓடுதுன்னாங்க. என்னது ஓடுது அப்படின்னு பார்த்தேன். பள்ளி ஓடுது போலன்னு. உடனே அவன் சொன்னாங்க, அந்த டிஜிட்டல் ஓடுதுல அப்படின்னாங்க. என்னது அதுன்னு கேட்டேன். ரூவாடா அப்படின்னாங்க. ரூவாயா? பார்த்தா 150 ரூபா. நல்லா போனால் 3-4 நிமிஷம் கூட என்ன செய்யலை. ஏங்க ஒரு செகண்டுக்கு 75 பைசாங்க. அப்போ 75 பைசா 1.5, 3 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, எத்தனை ரூபா ஓடிடுச்சு. எனக்கு ஒரு மாசத்துக்கு செலவுக்கு கையில் காசு கொடுத்ததே 300 ரூபா தான். இதுல தடவை இத்தனைக்கு ரொம்ப ஒன்றும் பேசல, வந்துட்டேன்னு 150 ரூபா காலியா போச்சு. ஆக அதுக்கப்புறம் நான் கெட்டியான மனதோடு எடுத்த தீர்மானம் என்னன்னு தெரியுமா? இனிமேல் என்ன செய்யக்கூடாது, ஃபோன் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு மாசமும் எனக்கு 50-100 ரூபா கடனில் தான் வண்டி ஓடும். பிறகு நான் இங்கே ஃபோன் பண்ணேன். ஸோ எது எனக்கு ஆறுதல் தெரியுமா? கடிதங்கள் வரும். ஆமாம், அது ஒரு அசைன்மெண்ட் பேப்பர் மாதிரி வரும். ஒரு கத்தையாக ஒரு கவருக்குள்ளே வச்சு வரும். எல்லாம் அந்த ரூல்டு பேப்பர் தான். முதல்ல எங்கள் அப்பா எழுதுவாங்க. அவங்க முடித்த இடத்துலேருந்து எங்கள் அம்மா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி எழுதுவான், என் தங்கச்சி எழுதுவான், எங்கள் சித்தப்பா எழுதுவாங்க. அப்புறம் எவனுக்காவது ஆவியில் சர்ச்சில் ஏவுதல் வந்தால் அவனும் எழுதி விட்டுருப்பான். ஆமாம், அப்புறம் எங்கள் பாட்டியம்மா என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்படி ஒரு 4-5 பேப்பருக்கு என்ன இருக்கும், அதில் அதை வாசிக்கும் போது உறவு புரியுதா? ஆமாம், அதில் வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன குழம்பு வச்சாங்க, சர்ச்சில் என்னென்ன பிரச்சனை, யார் யார் வந்தா போனா எல்லாம். ஆமாம், அப்படியே நான் இங்கே இருக்கிற மாதிரியே என்ன செய்யும், அதை வாசிக்க வாசிக்க
அப்ப சாயந்தரம் 5 மணிக்கு பெல் அடிச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த இது லெட்டர்கள் எல்லாம். அப்ப போய் தாகத்தோடு ஏங்கிக்கிட்டு இருப்போம், லெட்டர் வராதான்னு. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தீபாவளி தான். ஒரே பரவசத்துல இருப்போம் அன்னைக்கு. நான் மட்டும் இல்ல, என் லெட்டருக்காக 4 பேர் பரவசத்துல இருப்பான். அப்ப எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம இதை வாசித்து அவன் சந்தோஷப்பட்டுக்கிடுவான். இது ஒரு 2-3 நாளைக்கு அந்த பரவசத்துல போயிடும். அப்புறம் ஏக்கம் வந்துடும். எதுக்கு? அடுத்த லெட்டருக்கு. ஆனா லெட்டர் வராதே அந்த ஃபாஸ்ட்டுக்கு. அது அடுத்து ஒரு 8-9 நாள் கழிச்சு தான் என்ன செய்யும், அடுத்த லெட்டர் வரும். ஏன்னா இதுக்கு நான் 2வது நாள் அடுத்த நாள் கழிச்சு நான் பதில் போடணும். அந்த பதில் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பதில் போடுவாங்க. ஒரே அடுத்தடுத்து பதிலுமா தான் இருக்கும். ஆனா அவ்வளவு. அப்ப யோசித்து பாருங்க, அந்த நாட்கள்ல எனக்கு இருந்த அந்த உறவுக்கான ஏக்கம் இருக்குல்ல. எனக்கு உறவுனா எது? வீடு தானே. அந்த உறவுக்கான ஏக்கத்தை ஆத்துனது எது? லெட்டர். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் தேவனுக்காக யாரெல்லாம் உறவுக்காக ஏங்குறீங்களோ அவங்கள ஆத்துறது தான் எது? வேதம். இந்த வேதம் பொதுவானது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இது உங்களுக்கான பர்சனல் லெட்டர். புரியுதா உங்களுக்கு? என்ன பர்சனல்? எப்படி பாஸ்டர் பர்சனல்? இதுக்கும் பர்சனலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? டேய், உனக்காக இந்த உலகத்தை நான் எப்படி படைச்சேன், எனக்காக. அப்ப இந்த உலகம் பிறந்தது யாருக்காக? உலகத்தானுக்கு அந்த அறிவு இருக்கு, உலகம் பிறந்தது எனக்காகங்கிறான். விசுவாசிக்கு அறிவு இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அறிவு இருக்கா உனக்கு? என்ன அறிவு? இந்த உலகம் யாருக்காக பிறந்தது? யாருக்காக தேவன் இந்த உலகத்தை படைச்சாரு? அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, இருந்துட்டு போட்டு தேவன் எடுத்து அப்படியா இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்தார், படைச்சிட்டு போறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? யாருக்கோ படைக்கப்பட்ட உலகத்துல தெண்டத்துக்கு பிறந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இல்லைங்க, இந்த உலகமே படைக்கப்பட்டது யாருக்காக? இந்த அறிவு யாருக்கு வரும் தெரியுமா? இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் வரும். அப்ப இந்த உலகத்தை உனக்காக எப்படி படைச்சேன்னு ஆண்டவர் எழுதி வச்சுக்க. என்னென்னதெல்லாம் படைச்சேன் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், எவன் எவனை பெற்றால் நமக்கு என்ன? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டே, இவன் எல்லாம் இவனை பெற்றதுனாலதான் நீ பிறந்திருக்க. அப்ப இந்த வம்ச அட்டவணைய யாரு சரி பண்ணி வச்சிருக்கேன்? அப்படியெல்லாம் இல்லட்டினா நீங்க பிறந்திருப்பீங்களா? யோசிப்ப. எங்க அப்பா எங்க அம்மாவை பார்க்கலன்னா நான் பிறந்திருப்பேனா? எங்க அப்பா பல பேரை பார்த்திருப்பாரு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு எங்க அப்பாவை கரெக்டா யார்கிட்ட நடத்தி இருக்கிறாரு? எங்க அம்மாட்ட நடத்தினதுனாலதான் நான் பிறந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனை பெற்றதுனாலதான். அப்ப எவன் எவனை பெத்தாங்கிறதெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியமான குறிப்பு தெரியுதா உங்களுக்கு? நான் கூட தான் ஒரு வெளிநாட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். நெகேமியா பிறந்திருப்பானா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் டெல்லியில படிச்சேங்க, எனக்கெல்லாம் ஆசை. ஆமா, பார்லிமெண்ட் பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை கட்டணும்னு. அப்படின்னா யாரை கட்டியிருப்பேன் நான்? அங்க ஒரு ஹிந்தி பிள்ளையை தான் என்ன செஞ்சிருப்பேன், கட்டிட்டு துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்திருப்போம். நெகேமியா பிறந்திருப்பானா? இல்ல. அப்ப கர்த்தர் அங்க இருந்தவனை அடிச்சு இங்க கொண்டு வந்து, கோயம்புத்தூர் கொண்டு வந்து, அங்க இருந்தவனை திருத்தங்களுக்கு கொண்டு வந்து, இங்க இருந்து எங்கேயும் போக விடாம கட்டி போட்டு கர்த்தர் கல்யாணம் பண்ண வச்சதுனாலதான் எவன் எவனை பெத்தாங்கிறது முக்கியமா இல்லையா? இனிமேல் அந்த டீட்டெயிலாம் ஒழுங்கா படிங்க. அவனை பெத்ததுனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அது மாதிரி இந்த உலகம் எவ்வளவு மோசமாயிருச்சு. இதுல இருந்து உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எப்படி நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில மரிச்சேன். அப்ப சிலுவையில மரிச்சேன் அப்படின்னா அது உனக்காகத்தான். அதுக்கப்புறமும் இந்த அப்போஸ்தலர்கள் மூலமா இவ்வளவு சபைக்கு உபதேசத்தை எழுதியிருக்கேன். யாருக்கு? உனக்காகத்தான். ஏன்னா நீ ஒழுங்கா வாழ்ந்து பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? சேரணும். பரலோகம் உனக்காக நான் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு அது எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்த விசேஷத்துல என்ன செஞ்சிருக்காரு? அப்ப வெளிப்படுத்தல் 21-22 வாஸ்து பார்த்தாலே, அப்ப எனக்காக ஒரு வீடு பரலோகத்துல இருக்கே, அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கிற அறிவு எனக்கு என்ன செய்யும்? அது வந்தாலே போதுமே, நான் ஒழுங்கா வாழ்ந்துருவேனே. இந்த உலகத்துல இருக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அங்கிட்டு அலைஞ்சு திரிய மாட்டேனே. கொஞ்சம் யோசிப்பேன். எனக்காக ஒரு நேச மனவாளன் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு நான் அவசரப்பட்டேன்னா நான் முந்தி போவேன், நான் கொஞ்சம் நிதானமா இருந்தேன்னா அவர் என்னை என்ன செய்வாரு? கூட்டிட்டு போவாரு. இந்த அறிவுலாம் எங்க இருந்து வருது? வேதத்துல இருந்து தானே. பாருங்க, அப்ப எனக்காக எழுதப்பட்ட ஒரு பர்சனல் லெட்டர் இது. புரியுதா? இந்த முந்திலாம் பாத்தீங்கன்னா கடிதங்கள் தானே. இந்த தூர தேசத்துக்கு வேலைக்காக போன கணவன்மார்,
இராணுவத்துக்கு வேலைக்காக போன அந்த கணவன்மார் அவர்களுடைய மனைவிமார்களை இணைச்சதே இதுதான், கடிதங்கள் தான். அதனால தான் அந்த காலத்துலலாம் இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. என்ன இவங்களுடைய ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கிறது எது? அந்த லெட்டர் தான். புரியுதா உங்களுக்கு? எழுத்து அந்த ஆறுதலை கொடுக்கும். ஆமா ஆமா. அப்ப ஒருத்தர் ரொம்ப நாள் வெளியூர்ல இருக்கிறான், அவன் தூரத்தில் இருக்கிற மனைவிக்கு கடிதம் எழுதுறான். எப்படி எழுதுவான்? ஒரே மானே தேனே வடியும். அவனுக்கு அந்த அன்புல ஊத்து என்ன செய்யும், பொங்கி பொங்கி வரும் கவிதையெல்லாம். இந்த காலம் ரொம்ப மோசமான காலங்க. எல்லாம் செல்போன் இருக்குது. எவனாவது ஒழுங்கா கால் பண்ணி ஒழுங்கா பேசுறானா? ஏன்னா அடிச்ச உடனே வேற எடுத்துரும். என்னங்க என்னடி பண்ற? யோசித்து பாரு. ஏங்க கடிதத்தில் அப்படி எழுத முடியுமா? என்னடி பண்ற அப்படி எழுத முடியுமா? என் கண்ணே, என் கண்ணே நீதான், என் கண்ணெல்லாம் நீதான், கண்ணுக்குள் நீதான், கண்ணீரிலும் நீதான். என்ன அப்ப இங்க இருக்கிற மனைவிக்கு எப்போது வருவீரையா என்னுள்ளம் ஏங்குதையான் இருக்கும். ஆனா இப்ப கேளுங்க, எல்லாம் போன்லயே பேசி முடிச்சிருதுங்களா? அந்த ஆள் வராம இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்துக்கிறீர்ல, வீடியோ கால்ல பிறனத்துக்கு வர்றேங்கிறீரு. எவ்வளோ ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. அதனால தான் இப்படியெல்லாம் மீடியா பெருகின உடனே வேதம் தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்டது. ஆனால் வேதத்தில் தான் நம்ம தேவனோடு உறவாட முடியும். ரல்லிலியா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் வாசிப்பீங்க? ஏன்னா அது உங்களுக்காக எழுதப்பட்ட கடிதம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ ஆவியான தேவன் அவரை நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவரோடு உறவாடலாம். ஏனோக்கு உறவாடினான், நோவா உறவாடினார், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். நம்ம எப்படி தேவனோட உறவாடுவது? ஒன்று, அதிகாலை என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். அடுத்த குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். மூணாவது, நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. தாவீது சொல்றாரு சங்கீதம் 16:8 கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இவர் தான் இயேசுநாதர். இப்போ என்னைய பாருங்க, இவரை எனக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எப்படி தாவீது நோக்கி கொண்டிருந்தாரு? தாவீதுக்கு மட்டும் அவர் காட்சி அளிச்சாரா? இல்லை, தாவீதுக்கும் அவர் ஆவியான தேவன் தான், காணக்கூடாத இறைவன் தான். ஆனால் தாவீது எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். சொல்றாருல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. அப்போ எப்போதும் துதிக்கிறவனுக்கு முன்னாடி கர்த்தர் எப்போதும் நிற்பார். புரியுது உங்களுக்கு? எப்போதும் துதிச்சா அவர் நிற்பார். ஸோ துதி தான் அவருடைய பிரசன்டேஷன். அவர் பிரசண்டா இருக்கிறதே எதுல தான்? துதியில. இப்ப பாடுங்க, ஏசையா 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 ஏசையா, பாடுங்க, ஏசையா 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 ஏசை. இப்ப எங்க இருந்தார் அவரு? உங்க முன்னாடி தான். நீங்க ஏசையான்னு துதிக்கும் போதே அவர் எங்க வந்துடுறாரு. அவரை நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, மொட்டையா நம்புங்க, அவர் உங்க முன்னாடி தான் நினைச்சாரு. அதனால தாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் எங்க போயிட்டானா? அரசன் ஆயிட்டானாங்க. ஏங்க அவரை முன்னாடி வச்சிருந்தா அப்புறம் அவர் சும்மா இருப்பாரா? நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்க மாட்டாரு, நம்ம தலையை தடவி அவர் தலையை தடவி கொடுத்தாலே நம்ம முடியெல்லாம் என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். புரியுதா? நம்மளை நோயோட வாழ வைப்பாரா? பேய் நெருங்க வைப்பாரா? அப்போ அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி எப்போதும் என்ன செய்யுங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. சரியா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பாட்டு கேளுங்க, கேட்ட பாட்டை நல்லா பாடுங்க. ஆமாம். நாலாவது, ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். காணக்கூடாதவர் தான், ஆனால் இங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். சங்கீதம் 132, 13, 14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சீயோனை தெரிந்து கொண்டு அது வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம் விரும்பினபடியால் இங்கே ஆண்டவர் சொல்ல, ஆலயத்தில் நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவரை எங்கே பார்க்கலாம்? ஆலயத்தில் நம்ம என்ன செய்யலாம். அண்ணால் அதனால தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டம்னோடனே ஆலயத்துக்கு வந்துட்டா. அதனால் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் எங்கே வாங்க,
ஆலயத்துக்கு வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றுனீங்கன்னா அங்கே அப்பா இருக்கிறார். இது யார் வீடு? ஆலயம் யார் வீடு? ஆலயம் யாருடைய அரண்மனை? இயேசு ராஜாவுடைய அரண்மனை. இங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அவரை காண முடியாது, ஆனால் அவரோடு உறவாட அவர் ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் அவரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் இருக்கிறார். நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா அவர் கேட்பார். அண்ணாளுடைய துக்கத்தை சந்தோஷமாக என்ன செஞ்சார்? மாற்றினார். ஆமாம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த காணிக்கை தசமபாகம் இருக்குல்ல, இதன் மூலமாய் நம்ம அவரோடு உறவாடுகிறோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்னு போட்டிருக்கு. யார்கிட்ட கொடுக்குறோம் காணிக்கையெல்லாம்? பாஸ்டர்கிட்ட தான் கொடுக்குறோம். நீங்கள் காணிக்கையை பாஸ்டர்கிட்ட கொடுக்குறதுக்கும் அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா யார் தான் பிரியமாக இருக்கணும்? நான் தானே உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கணும். நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, நான் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இது பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம சகாயம் தான் 1வது வசனத்தில் போட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் யார்? ஊழியம் செய்கிறோம். அவங்களுக்கு எதுக்கு தர்ம சகாயம்? ஊழியம் செய்யறதுக்கு தான். பாருங்கள், ஸ்பீக்கர் செட் வாங்கியிருக்கிறோம், சூப்பரான ஒரு டிஜிட்டல் மிக்சர் வாங்கியிருக்கிறோம். அதை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கபோர்டு செஞ்சுருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு நல்ல கபோர்டு செஞ்சுருக்கிறோம். ஸோ சபைக்கு என்ன தேவையோ பார்த்து செய்கிறோம். இந்த கேபிள்ஸ் எல்லாம் மின்னிக்கிட்டே இருந்துச்சு, கண்ணை மூடி திறக்கும் தெரியுமா? கொஞ்ச நாள் அதுக்கு கண் வலி வந்துருந்துச்சு. அப்படி மூடி திறக்கும். அதுக்கெல்லாம் கேபிள்ஸ் வாங்கி எல்லாம் போட்டிருக்கோம். இனி அடுத்த வாரத்துலேருந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம் உள்ள, ஏன்னா நிறையா டச்சப் ஒர்க் இருக்குது. ஸோ ஊழியம் நிறைய தேவைகள் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்க, பாஸ்டர்கிட்ட கொடுக்குறதுக்கும் அவர் உங்கள் மேலே உற்சாகமாக இருக்கிறதுக்கும் என்னங்க? என்ன பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? நீங்கள் கொடுக்கறது நிமித்தம் அவரோடு என்ன செய்றீங்க? உறவாடுகிறீர்கள். அவரோடு உறவை என்ன செய்றீங்க? அப்போ காணக்கூடாத தெய்வத்தோடு உள்ள உறவு எதில் வளருது? கொடுத்தலில் வளருகிறது. எத்தனாவது பாயிண்ட்டு? முடிக்க போகிறேன். 6வது பாயிண்ட்டு பாருங்க. எதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரட்சித்தாரா எல்லாரையும்? இல்லை. ரட்சிப்புக்கான கிரயத்தை சிலுவையில் செலுத்திட்டு அவர் போகும்போது மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் ரட்சிப்புங்க இல்லை நடத்துங்கன்னாரு. அப்போ ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது தேவனோடு நம்ம உறவாடுகிறோம். ஏன்னா தேவனுடைய பர்பஸை நம்ம நிறைவேற்றுறோம். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ நான் போகிறேன் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறக்கு, ஆனால் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அப்போ தான் நான் வந்து என்ன செய்ய முடியும்? உன்னை கூட்டிகிட்டு போக முடியும். இப்போ ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாகிறது? நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படல. ஏன் ரட்சிக்கப்படல? நம்ம இன்னும் ஒழுங்காக வேலை பார்க்கல. நம்ம ஆமையை விட ஸ்லோவாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தா அடுத்த வாரம் தான் நமக்கு ஞாபகமே வருது. எப்படி நம்ம இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த? எப்போ ஆண்டவர் வர? எத்தனை பேர் சீக்கிரம் ஆண்டவர் வரணும்னு விரும்புறீங்க? நான் நம்ப மாட்டேன். அவர் வரணும்னா நீங்கள் தீவிரம் அடையணுமே. இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும். அந்த இல்லத்தில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நான் பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் வர்ற தீவிரத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவர் எவ்வளோ ஸ்லோவாக வரப்போகிறாருன்னு. புரியுதா? தீவிரப்படுங்க, தீவிரப்படுங்க. இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க போகிறது கிடையாது. நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு போகணும். கர்த்தருக்காக ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். அப்ப யாரெல்லாம் ஊழியத்துக்காக நம்ம கிரியை செய்யறோமோ அது நேரடியா தேவனோடு உள்ள உறவை என்ன செய்கிறது? வலுப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ நான் முடிவுரைக்கு வருகிறேன். தேவனோடு நடக்கணும். எத்தனை பேர் நல்ல தீர்மானம் பண்றீங்கன்னா இனிமேல் யாரோட என்ன செய்ய போறேன்? இப்போ 6 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? அதிகாலை ஜெபம், வேத வாசிப்பு, துதிக்கணும், ஆராதிக்கணும், அடுத்து ஆலயத்துக்கு வந்து போகிறது, ஆலயத்தில் இருக்கிற தேவனை தொழுது கொள்வது, அடுத்து கொடுக்கறது, ஊழியம். இந்த 6 பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். 6 பண்ணலை என்ன அர்த்தம்? தேவனோட நடக்கலைன்னு அர்த்தம். இப்போ 6 பண்ணாதவங்க ஏன் பண்ணலைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? டைம் இல்லை, ரொம்ப பிஸி. அப்போ அவங்க யாரோட நடக்கிறாங்க?
மனிதர்களோடு நடக்கிறாங்க, தொழில்களோடு நடக்கிறாங்க, வியாபாரத்தோடு நடக்கிறாங்க, பணத்தோடு நடக்கிறாங்க, பாவத்தோடு நடக்கிறாங்க. யாரோட நடக்கலை? தேவனோடு நடக்கிறதுக்கு 6 சிம்பிளான பாயிண்ட் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நடக்க முடியுமா முடியாதா? உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவனோடு நடந்தவர்கள்னு சாட்சி பெற முடியுமா முடியாதா? நீங்கள் தேவனோடு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குமா இருக்காதா? தேவனோடு நடந்துக்கிட்டே இருந்தோம்னா முடிவு என்ன? ஏங்க, தேவனோடு நடந்தீங்கன்னா முடிவு ஆசீர்வாதமாக இருக்குமா தரித்திரமாக இருக்குமா? தேவனோடு நடந்தீங்கன்னா முடிவு நரகமா பரலோகமா? ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டு. எத்தனை பேர் தேவனை உங்களை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? செல்வராஜ் பாருங்க, சவுதி செல்வராஜ் தேவனோடு நடந்தார். தேவன் என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தேவான் அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். ஸோ எப்படி மரிக்கிறோங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, நல்ல விதமாக இருக்கட்டும் என்ன. ஆனால் மரணத்தின் போது அவனுக்கு தெரியுதுங்க, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அதை இவன் பார்க்குறான். எத்தனை பேர் உங்களுடைய கடைசி நாளில் மரிக்கும் போது இப்படி ஒரு காட்சியை பார்க்கணும்னு விரும்புகிறீங்க? ஏங்க, நம்ம பாட்டுக்கு அப்படி ஒரு நாள் வரத்தானே செய்யும். ஆனால் அது ஒரு 50, 80, 100 வரட்டும். அப்படி வரும்போது பேய் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போவே நிறைய பேருக்கு நைட்டு என்ன தான் வருது சொப்பனத்தில். யோசித்துக்கோங்க, நீங்கள் தேவனோடு நடந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, முடிவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு என்ன எழுதி வைப்பாங்க? இவர் தேவனோடு. எத்தனை பேர் உங்கள் கல்லறையில் இது எழுதப்படணும்னு விரும்புகிறீங்க? போகும்போது பேர் கொடுத்துட்டு போங்க. உங்களை பற்றி ஊரில் என்ன பேசணும் தெரியுமா? இவர் தேவனோடு நடந்தவர். இந்த கர்மேல் விசுவாசிகள் தேவனோடு நடந்தவர்கள். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பாடுங்க. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த விலையேற பெற்ற சத்தியத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யோசிங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க பெரிய ஆட்கள்கிட்ட பழகணும், பெரிய ஆட்களோட உறவை வலுப்படுத்தணும்னு எவ்வளோ தீவிரமா ஓடுறாங்கன்னுங்கிறத நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? ஆனால் இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஒருவேளை ஒரு முதலமைச்சர் கண்ணில் படுற மாதிரி, ஒரு கலெக்டர் கண்ணில் படுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சில முயற்சிகள் எடுத்தாலும் அது அற்ப பிரயோஜனம். ஆனால் ஆண்டவரோட நீங்கள் உறவாடி அவரோட உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே உம்மோடு நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஓ நிறைய நான் வேதம் வாசிப்பேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவருக்காக கொடுப்பேன். அல்லேலூயா. ஊழியம் செய்வேன். ஓ எப்ப எனக்கு மனசு சங்கடமா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கிற தகப்பன்ட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தரை எப்போதும் துதித்து அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எப்போதும் அவரை எனக்கு முன்னாடியே வச்சிருப்பேன். ஸ்தோத்திரத்தினால, துதியினால, பாடல்னால, ஆராதனையினால எப்போதும் எனக்கு முன்னாடி அவரை நிறுத்திக்கிட்டே இருப்பேன். தகப்பனே மோடு நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க.
ஒருத்தர் கூட இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாதப்பா. இன்னிலிருந்து ஆண்டவரோடு நடந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்க கூட நாங்க நடக்கிறோம்னா ஒருத்தனும் எங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதப்பா. உங்க கூட நாங்க நடக்கிறோம்னா எங்க வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கும். கொஞ்சம் எங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை நீங்க தத்ரூபமா கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. உங்க கூட நடக்கிற அந்த அனுபவத்தை எங்க கண்கள் தரிசிக்கட்டும் ஆண்டவரே. உங்க கூட நடக்கிற அனுபவம் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அற்புதமானது. இந்த வானத்தை பூமியை படைச்ச தெய்வம் எங்க கூட நடந்து வர்றீங்கன்னா, இந்த வானத்தை பூமியை படைச்ச தெய்வத்தோட நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறோம்னா அது எவ்வளவு மகிமையானது. எதுவும் எங்களுக்கு குறுக்க நிக்க முடியாதே. செங்கடல் ரெண்டாய் பிளந்துருமே, யோர்தான் வற்றி போகுமே, மலைகள் விலகி போகுமே, பர்வதங்கள் உருகி போகுமே. உங்க கூட நாங்க நடந்து வந்தா கடல் மேல நடக்கலாம், சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாது, அக்கினி கூட எங்களை சேதப்படுத்த முடியாது, வெள்ளங்கள் கூட எங்கள் மேல் புரண்டு போக முடியாது. உங்க கூட நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.